கூடுதல் மகிழ்ச்சி. எனக்கு தெரியல இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு உங்க எல்லாராலையும் தான். இப்போ கவிதை படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மன உருக்கமான விடயம். இதுவரை தீவிரவாதமே பிடிக்காத ஒரு தமிழ் மக்களுக்கு தீவிரவாதத்தால் எவ்வளோ பேர் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லவே தேவையில்லை. உலகம் ஃபுல்லாக தமிழர்கள் இருக்காங்க, உலகம் ஃபுல்லாக கொல்லப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் இப்போ பேசிட்டு இருக்க வினாடி கூட தமிழர்கள் கொல்லப்பட்டு இருக்காங்க தீவிரவாதத்தால். அந்த தீவிரவாதத்தை எதிர்த்தும் தமிழர்கள் கொல்லப்படுவதை எதிர்த்தும் இதுவரை தீவிரவாதத்தால் இறந்த தமிழர்களுக்காக ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி நம்ம செலுத்தணும்னு கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஒரு நிமிடம் எழுந்து மௌன அஞ்சலி. நன்றி. பொதுவா கவிதை சமூகத்தை பத்தி தான் எழுதுறது வழக்கம். அதே போலதான் முதலில் போராடும் பூச்செண்டு. இந்த கவிதையின் தலைப்பு போராடும் பூச்செண்டு. பூச்செண்டு தொடுதிரையை மட்டுமே தொட்டு பழகிவிட்ட கைவிரல்கள். தொடுதிரையை மட்டுமே தொட்டு பழகிவிட்ட கைவிரல்கள் தொடமறிக்கிறது மனிதனின் மனதை, உயிரின் உணர்வை, சாவின் வலியை, மழையின் துளியை, இயற்கையின் அழகை. சிறுதிரையில் ஒரு தொடலில் பூட்டி வைக்கப்பட்ட பூச்செண்டுகளின் வாசமறிவார் யாவர்? சிறுதிரையில் ஒரு தொடலில் பூட்டி வைக்கப்பட்ட பூச்செண்டுகளின் வாசமறிவார் யாரும்? உலகம் ஒரு சிறிய பம்பரம், சுற்றி கொண்டே இருக்கிறது கைவிரலில். விரல் வலிக்கையில் சற்றே ஓய்வு கிடைக்கிறது உலகத்தவர்களின் உளறல்களுக்கு. உலகம் ஒரு சிறிய பாம்பரம், சற்றே சுற்றி கொண்டிருக்கிறது நமது கைவிரலில். விரல் வலிக்கையில் சற்றே ஓய்வெடுக்கிறது உலகத்தவர்களின் உளறல்களுக்கு. இனவழிக்கும் சிங்களவன் காப்போம் தமிழனை, இயற்கை நல்கும் நீரையும் பயிர மறுக்கும் சகோதரன் காப்போம் உரிமையை. அறிவற்ற அறிவில் பேசி இயற்கை அழிக்கும் அரசு காப்போம் மக்களை. போராடுவோம் போராடுவோம் போராடுவோம். இப்படியாய் போராட்டங்கள் பொங்கி வழிகின்றன. வாசமற்ற பூச்செண்டு போல தொடுதிரையில் மட்டும். வாசமற்ற பூச்செண்டு போல தொடுதிரையில் மட்டும். களத்தில் போராட தேவை இருந்தும் போராளி யாரும் இல்லை. பூச்செண்டில் வாசம் இருந்தும் பூவை பார் யாரும் இல்லை. போராட தேவை இருந்தும் போராளி யாரும் இல்லை. பூச்செண்டின் வாசம் இருந்தும் பூவை பார் யாரும் இல்லை. பூச்செண்டுகளே, அட பூச்செண்டுகளே, மனிதன் சூட மறுத்தால் என்ன? சூடிக்கொள்ளுங்கள் உங்கள் தலைகளிலே. சூடிக்கொள்ளுங்கள் அதனை உங்கள் தலைகளிலே. போராட்டங்களே போராட்டங்களே, மனிதன் வர மறுத்தால் என்ன? போராடுங்கள் உங்களுக்காக. எவனேனும் போரில் தோற்றிருக்கலாம், போர்க்களம் என்றாவது தோற்றிருக்கிறதா? வெற்றியை எவனுக்கேனும் தேடியே தரும் அப்போர்க்களம். எனில் போராடுவோம் போர்க்களங்களில், தொடுதிரையில் மட்டுமல்ல, வெல்வோம் என்றாவது. அடுத்து மழை என்ற தலைப்பில் ஒரு கவிதை. இது சற்றே குறுகிய காலத்தில் எழுதியது. மழை. எல்லா மழைக்காலங்களும் அன்றைய மழைக்காலங்கள் போல் அமைவதென்று. எல்லா மழைக்காலங்களும் அன்றைய மழைக்காலங்கள் போல் அமைவதென்று. சற்று அதிகம் பெய்த மழைக்காய் வீட்டிலேயே தங்கிவிடும் அப்பாவின் அன்பு. மழை பிரசவிக்கும் குளிரில் முறுக்கென தின்ற கிடைக்கும் அம்மாவின் கைப்பட்ட முறுக்கு. ஈரக்காற்று அடித்தும் பள்ளி விடுமுறை அறிவிக்கும் தலைமை ஆசிரியர். குளிர் கொடுக்கும் இடத்திற்காய் இசைந்து மகிழும் குருவி கூட்டங்கள். நேற்றடித்த கடும் மழையில் கடைத்துளி சேர்த்து வைக்கும் அருகம்புற்கள். மலைச்சாரல் கொணரும் துணிவிட்ட கொய்யாக்கனியின் நாற்றம். முதல் துளி மழைநீர் மண்ணு கழிக்கும் நறுமணம், நுண்ணுயிர் குதூகலம். பள்ளி விடுமுறை விட்ட கையுடன் கருமேகம் கலைக்கும் கதிரவன். அக்கதிரொலி கைப்பிடித்து ஆடியடங்கும் அடர்ந்ததும் அடுத்த மழைக்காய் கடவுள் முகவரிக்கு நாம் எழுதும் கடிதம். மழை முடிந்ததும் முடியா குளிரில்
அணைப்பார் பார்த்து நடுங்கி ஒடுங்கும் நாய்க்குட்டி. அன்றைய மழையில் அன்றே முளைத்து விட்ட செந்தளிர் போன்றொரு செந்நிற ஆட்டுக்குட்டி. குழவி பசியடக்கும் குளிரால் பாலனைத்தும் தனக்கென தலைக்கணம் கொண்டோடும் கன்று குட்டி. எத்துணை எத்துணை இனிமைகள்! ஆமாம், எல்லா மழைக்காலங்களும் அன்று போல் அமைவதென்று. நட்பு ஒன்றே ஊட்டி ஊட்டி ஈட்டிய நண்பனின் இழப்பு நெஞ்சில் பாயும் ஈட்டியது. எல்லா மழைக்காலங்களும் அன்று போல் அமைவதென்று. அன்று கிடைத்த அனைத்தும் இன்றும் என்னை அணைத்தாலும் எல்லா மழைக்காலங்களும் அன்று போல் அமைவதென்று. பொருளென்றால் அறியோன் அன்று இருந்தும் மகிழ்ந்தோம். பொருளை மட்டும் அறிந்த அறிஞன் என்று இருந்தும் மகிழ்ந்தோம். மகிழ்வோம், மழையை மகிழ்விப்போம். அடுத்து ஒரு சொல் கவிதை. என்ன ஒரு சொல்லில் கவிதையா? தமிழே ஒரு சொல் கவிதை தானே? தமிழ் என்று சொல்லி பாருங்கள், அதுவே ஒரு சொல் கவிதை. ஒவ்வொரு சொல் கவிதையும் ஒவ்வொரு சொல்லும் கவிதை. ஒவ்வொரு சொல் கவிதையும் ஒவ்வொரு சொல்லும் கவிதையே. உழவிற்கு நிலம் கவிதை, நிலத்திற்கு நீர் கவிதை, நீருக்கு காடு கவிதை, காற்றிற்கு மரம் கவிதை, மரத்திற்கு குருவி கவிதை, குருவிக்கு மழை கவிதை, மழைக்கு தென்றல் கவிதை, தென்றலுக்கு மாலை கவிதை, மாலைக்கு பூ கவிதை, பூவிற்கு பெண் கவிதை, பெண்ணிற்கு குழந்தை கவிதை, குழந்தைக்கு தாய் கவிதை, தாய்க்கு அன்பு கவிதை, அன்பிற்கு பாசம் கவிதை, பாசத்திற்கு பணம் கவிதை, பணத்திற்கு ஏழ்மை கவிதை, ஏழ்மைக்கு சோறு கவிதை, சோற்றிற்கு உழவு கவிதை. எல்லாம் ஒரு சொல் கவிதை. கவிதைக்கு தமிழ் கவிதை, தமிழுக்கு தமிழே கவிதை. அடுத்த தலைப்பு காதல். எல்லாரும் செய்வதுதான் இல்லையா? நான் செய்த காதல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காதலை காதலிக்கார் யாரும் இங்குண்டோ? காதலை காதலிக்கார் யாரும் இங்குண்டோ? காதல் கவிதையின் நாயகன், காதல் கவிதையின் நாயகன். கவிதையோ காதலின் காதலன், கவிதையோ காதலின் காதலன். இங்கு எல்லாம் காதலின் புணர்வு. காற்றின் காதலன் மலையுடன் புணர்தல், மலையின் காதலன் மண்ணுடன் புணர்தல், மண்ணின் காதல் விதையுடன் புணர்தல். ஆக அனைவரின் காதலன் ஒன்றே. அவன் யார்? நீர். நான் நீரை காதலிக்கிறேன். நீரின் அமையாது உலகு. இவ்வுலகு நீரின் அமையாதிருக்க மலை மண்ணையும் மண் மலையையும் மலை காற்றையும் காதலித்தே தீர வேண்டும். ஆமா, நீ யாரையும் காதலிப்பதில்லையாமே. அப்படி நீ யாரையும் காதலித்தால் உலக பெருஞ்சமுத்திரங்கள் போதாதென்ற ஆற்றை நோண்டி கடல் செய்வாய். உலக பெருசமுத்திரங்கள் போதாதென்ற ஆற்றை நோண்டி கடல் செய்வாய். நீ யாரையும் காதலித்தால் உடலுக்கு வெப்பம் பத்தாதென்றா, உடலுக்கும் வெப்பம் பத்தாதென்றா ஓசோனை ஓட்டையிடுவாய். நீ யாரையும் காதலித்தால் உடலுக்கு வெப்பம் பத்தாதென்றா ஓசோனை ஓட்டையிடுவாய். நீ யாரையும் காதலித்தால் உலகம் அழிக்கும் பூகம்பம் இல்லை என்றால் அணுப்பிழப்பாய். நீ யாரையும் காதலித்தால் மதம் கொள்ளும் மதத்திற்காய் மனிதம் கொடுப்பாய். ஆக நீ யாரையும் காதலிக்கவில்லை. காதலித்துப்பார், உண்மை விளங்கும், உன்னை விளக்கும். காதலித்துப்பார், உண்மை விளங்கும், உன்னை விளக்கும். காதலித்துப்பார், நட்பின் எதிரே எதிரி நட்பாக, நட்பின் எதிரே எதிரி நட்பாக. காதலித்துப்பார், கவிதையின் வெற்றி புரிதலில், காதலின் வெற்றி உணர்தலில். கவிதையின் வெற்றி புரிதலில், காதலின் வெற்றி உணர்தலில். எனில் காதலித்துப்பார், உணர்வாய், காதல் மட்டுமே வெல்லுமென. ஆம் நண்பர்களே, நீங்களும் காதலித்து பாருங்கள். எதிரியை வீழ்த்த துப்பாக்கி உலோக ரவைகள் வேண்டா. எதிரியை வீழ்த்த துப்பாக்கி உலோக ரவைகள் வேண்டா. எதிரியை காதலில் வீழ்த்த உலோக ரவைகள் எதற்கு? பூவிதழ்கள் போதாதா என்ன? பூ கொடுங்கள் எதிரிக்கு, அன்பை பாராட்டுங்கள், நட்பை பாராட்டுங்கள். நன்றி. நன்றி நன்றி. கவிஞனே, தன்னை பற்றி கவிதை மழை பொழிவாய் என்று எண்ணுதோ, உன்னை காண வருண பகவான் உன் காலடியில் மழை பொழிந்து கொண்டிருக்கிறான். இப்பொழுது வாழ்த்துகிறோம் உன்னை. கொரியாவின் புரட்சி கவிஞன் சக்திவேல் கார்த்திக் இன்னொரு முறை பலத்த கரகோஷம். அவர்களெல்லாம் பெருமை தானே. முதல்ல ஆரம்பிச்சாரு. அப்ப வந்து 97ல எனக்கு ரொம்ப ஈர்ப்பட்ட ஒரு கவிதை, ஒரு சின்ன இதுதான், ரொம்ப அவர் எழுதல, ஜஸ்ட் ஒரு ஸ்மால். துன்பங்களை மறக்க கற்றுக்கொள், மனபா
காதல் கவிதை ரொம்ப ரசிக்கப்படுறாங்க ஷாலினி. மஞ்சளா நல்லா பயிற்சி கொடுத்துருக்கீங்க. உண்மையை ஒத்துக்கணும்ல, எங்களது காதல் திருமணம். அந்த காதலுக்கு உண்டான போது அதோடைய இதுக்கு எல்லாமே நினைவுக்கு வருது. அருமை அருமை. உந்ததலால் இப்போ எல்லாருமே இப்படி கலைஞரான சந்தோஷம் தான்.